ஓகே. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றணும். அப்புறமா இவ்வளோண்டு புளி எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த இதில் என்ன எடுத்துருக்கேன்னா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு, அப்புறம் இது நம்ம தனியா பொடி, மல்லி பொடின்னு சொல்லுவாங்களே அது, அவ்வளோத்தையும் கொட்டிக்கிடணும். அப்புறமா என்ன எடுத்திருக்கேன்னா மாங்காய், முருங்கைக்காய், 3 பச்சை மிளகாய், 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். நாங்கள் தக்காளி நிறைய போடுவோம் பார்த்துக்கோங்க, அதனால். அப்புறமா தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிடணும். நெத்தலி மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா கொதிக்க விட்டு இறக்கி நம்ம இது கூட என்ன தாளிக்கணும்னா இந்த வெந்தயம் பொரிச்சு போடணும் பார்த்துங்க. நம்ம எல்லாரும் கடுகு பொரிப்போம்ல, அதேமாரி இது வெந்தயம் பொரிச்சு ஊற்றணும். நல்லா குழம்பு வச்சணும். அவ்வளோதான், நெத்தலி மீன் குழம்பு ரெடி.